பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்னடா ஃபேக்டரிக்கா கிளம்புற? மா இது என்னமா கேள்வி? நீங்க தானே நான் ஃபேக்டரியை பொறுப்பா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த பொறுப்பை எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. டெய்லி ஃபேக்டரிக்கு போறதுக்கு எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு தெரியுமா? அதுவும் இந்த மாதிரி ஃபார்மல்ஸ்ல போறதுக்கு எனக்கு அப்படியே அவ்வளவு டென்ஷன் ஆகுதுமா. என்னது ஃபேக்டரிக்கு போறதுக்கு கடுப்பா இருக்கா? ராகுல், இந்த ஃபேக்டரி பொறுப்பை உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தேன்னு எனக்கு தாண்டா தெரியும். இப்ப தாண்டா வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே நீ ஓரளவு பொறுப்பா இருக்குங்கிறத நம்பவே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க? மாம், நீங்க எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. ஃபேக்டரிக்கு போய் பார்த்தாதான் தெரியும். நானும் சரி ஸ்டார்டிங்ல ஓபி அடிச்சலான்னு பார்த்தா ஓபியே அடிக்க முடியல மாம். வேலை மாத்தி வேலை வந்துகிட்டே இருக்கு. எதுக்காக தான் இந்த ஃபேக்டரியை பொறுப்பு எடுத்துக்கிட்டோன்னு இப்ப ஃபீல் பண்றேன் மாம் ரொம்ப. ஐயோ டே ராகுல், கத்தாதடா, யாராச்சும் கேட்ட போறாங்க. டேய், எல்லாம் ஆதி அர்ஜுன் கல்யாணம் முடியற வரைக்கும் தாண்டா. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் முடிஞ்சோடனே உனக்கும் தனியாக்கும் தாண்டா கல்யாணம் பேச்ச ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ராகுல். அந்த அந்த ஒரு ரீசனுக்காக தான் மாம் நானும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். இவனுங்க ரெண்டு பேருக்கும் எப்படா கல்யாணம் நடக்கும்னு காத்துட்டு இருக்கேன். எதுக்குதான் இவனுங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தையும் எப்படி தள்ளி போடுறாங்கன்னு சுத்தமா புரியல. டேய் ராகுல், ஏன்டா நீ வேற? ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேரோட கல்யாணமும் எப்படா முடியும் தான் எனக்கு தோணுது. ஆனா இன்னொரு பக்கம் இந்த மாய தொல்லை வேற தாங்கலடா. அவன் என்னடானா ஆதி கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தி ஆகணும்னு ஒத்த கால நிக்கிறாடா. அதுதான்டா எனக்கு ஒரு தலைவலியா இருக்கு. மாம், என்ன பேசுறீங்க? மாயாவுக்கு நீங்க தானே ஹோப் கொடுத்தீங்க, கண்டிப்பா ஆதிக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. பின்ன அவ கேட்கும் போது நீங்க பதில் சொல்லி தானே மாம் ஆகணும். ஐயோ டேய் ராகுல், நீ என்னடா மாயா மாதிரி என்ன புரிஞ்சுக்காமே பேசிட்டு இருக்க? டேய் ராகுல், நானும் ஆதி கல்யாணத்தை நிறுத்த எவ்வளவோ ட்ரை பண்ணேன்டா. ஆனா எதுவுமே முடியலடா. நான் மறுபடியும் அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்குமே என் மேல சந்தேகம் வந்துடும்டா. என் மேல சந்தேகப்பட்டு உனக்கும் தனியாவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்றேன்னா நான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன்டா ராகுல். ஆனா இந்த மாயா விடமாட்டா போல இருக்கடா. இப்ப என்னடா புதுசா அவளே நான் ஒரு பெரிய பிளான் பண்ணிருக்கேன், அதனால நீங்க இப்போதைக்கு பெருசா எதுவும் பண்ண வேணாம், ஆனா ட்ரை பண்ணிட்டே இருங்க அப்படின்னு வேற சொல்றாடா. வாட் மாம், என்ன சொல்றீங்க? பிளானா? ஆமா, அப்படி என்ன பிளான் மாயா போட்டு வச்சிருக்கா? அதான்டா எனக்கும் தெரியல, ஆனா அவ ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காடா, அது மட்டும் நல்லா தெரியுது. மாம், மாயாவை நீங்க ரொம்ப ஈஸியால எடை போட்டுறாதீங்க. அவளை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவெல்லாம் சரியான வில்லாதி வில்லி மாம். அதே டைம் நீங்களும் இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுங்க. அதுவும் வேற பொண்ணே இல்லாத மாதிரி பொய்யும் இந்த ரெண்டு பொண்ணுங்களா இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டுட்டு வரணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இங்க பாருங்க மாம், மாயாவுக்காக இந்த கல்யாணத்தை நீங்க நிறுத்துறீங்களோ இல்லையோ, எனக்காக நீங்க நிறுத்தி ஆகணும். அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதெல்லாம் என்னால சுத்தமா ஏத்துக்க முடியாது மாம், சுத்தமா ஏத்துக்க முடியாது. ராகுல், நீ என்னடா திடீர்னு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல இவ்வளவு ஆர்வமா இருக்க? இவ்வளவு நாள் இதை பத்தி பெருசா நீ கண்டுக்கவே இல்ல. இப்ப என்னடா திடீர்னு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க? ஏன்டா அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் உனக்கு ஏற்கனவே தெரியுமா என்ன? அவளுங்களை எப்படி என் வாழ்க்கையில மறக்க முடியும்? அதுவும் ஆதி கல்யாணம் பண்ணிக்க போறவள சுத்தமா மறக்கவே முடியாது மாம். டேய் ராகுல், போயிட்டு தான்டா கேக்குறேன், காதுல விழுதா இல்லையா? ஆமா, அந்த பொண்ணுங்களை உனக்கு ஏற்கனவே தெரியுமா என்ன? ஐயோ மாம், அவங்கள நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது மாம். அது பொய்யும் இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல போய் பொண்ணு எடுக்கணுமா அப்படி சொன்ன மாம். அதோட நீங்க மாயாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, அவளை ஆதிக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு, அதனால சொன்ன மாம். ஐயோ ஆமாண்டா ராகுல், எனக்கும் அவளுங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு மருமகளா வரது சுத்தமா பிடிக்கவே இல்லை. எப்படியாச்சும் ஆதிக்கு மாயாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும், அப்பதான் நம்ம நினைச்சது எல்லாம் நடக்கும். சரி மாம், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். இல்லைன்னா அவ்வளோதான், அந்த மேனேஜர் உடனே நான் இன்னைக்கு லேட்டா வந்திருக்கேன்னு அந்த ஆதிக்கிட்ட பத்தி வச்சு விட்டுருவான். இன்னைக்கு அந்த ஆதிக்கிட்ட டெண்டர் விஷயமா சைன் வேற ஒரு முக்கியமான ஃபைல வாங்க போகணுமாம். கடுப்பா இருக்குமாம். ராகுல், எல்லாம் தனியாவுக்கும் உனக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான், அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இங்க பாரு ராகுல், அப்புறம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த தனியாவை ஒழுங்கா வழிக்கு கொண்டு வரதுக்கு வழியை பாரு, சரியா? யாரு அவளையா? அவளுக்கு பெரிய உலக அலைக்குன்னு நினப்புமாம், சோடா புட்டி. அவ இப்படி இருக்கும் போதே ரொம்பதான் மாம் பண்றா. நான் கிட்டக்க போனாவே எரிஞ்செறிஞ்சு விழறாமாம். மாம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு என்னமோ அவளுக்கும் அந்த ஆதியோட அல்லக்கை வருண் இருக்கான, அவளுக்கும் இடையில என்னமோ போடுதுன்னு நினைக்கிறேன். ராகுல், நீ என்ன சொல்ற? ஐயோ ஆமா மாம், அந்த அல்லக்கை வருணுக்கும் இவளுக்கும் என்னமோ இருக்குதோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குமாம்.
ரெண்டு பேரும் அடிக்கடி தனியா நின்று பேசுறாங்க. அதோட இவ அவன்கிட்ட வலிஞ்சு பேசுறா எப்பவுமே. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு இருக்குமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குமாம். ஓ, இப்படி வேற ஒண்ணு ஓடுதோ? அது சரி. ஆதியோட தயவால தான் இந்த வருணே இருக்கான். அவனுக்கு இந்த வீட்டு மருமகன் ஆகணும்னு ஆசை வேற இருக்கா? ராகுல், நீ அம்மா கிட்ட சொல்லிட்டல, அம்மா பாத்துக்கிற வீடு. நீ ஒழுங்கா தனியாவை உன் வழிக்கு கொண்டுட்டு வர வழிய மட்டும் பாரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே மாம், நான் கிளம்புறேன். அவன் ஆபீஸ்க்கு வேற போகணும். அட அட அட, என்ன இது? ஆதி ஆபீஸ்ல எவ்வளவு கலரான ஃபிகருங்க எல்லாம் இருக்காளுங்க. அதுவும் ஒருத்தியும் சும்மா நச்சுல இருக்காளுங்க. நமக்கும் தான் ஒரு ஃபேக்டரி கொடுத்துருக்கானுங்களே. அங்க எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே ஆம்பளைங்களா இருக்கானுங்க. ஆனா இவன் ஆபீஸ்ல எங்க திரும்பினாலும் ஒரே பொண்ணுங்களால சும்மா ஜொலிக்கிறாளுங்க. பேசாம அந்த ஃபேக்டரி பொறுப்பை வேண்டான்னு இந்த ஆபீஸ் பொறுப்பை கேட்டு இருந்திருக்கலாமோ? நம்ம கேட்ட உடனே அப்படியே கொடுத்துட்டாலும் ஃபேக்டரி நம்மளை நம்பி கொடுத்ததே பெரிய விஷயம். இதுல இந்த ஆபீஸ்லாம் முடியவே முடியாது. ஆனா ஒரு நாள் இந்த ஆபீஸ் ஃபேக்டரி எல்லாமே நம்ம கைக்கு வரும். அன்னைக்கு வச்சுக்கிற எல்லாரையும். எங்க இந்த ஆதிய ரூம்ல இருப்பான்னு சொன்னாங்க, ஆனா இவன் ரூம்ல இல்லவே இல்லை. அது சரி, இவனுக்கு மட்டும் நல்லா வீடு சைஸ்ல ஒரு பெரிய ஆபீஸ் ரூம் கொடுத்துருக்கானுங்க. அதுவும் ஏசியோட. உள்ள வேற தனியா ஸ்டே பண்றதுக்கு ரூம் எல்லாம் இருக்கு போல இருக்கே. ஆனா நமக்கும் தான் ஃபேக்டரியில கொடுத்துருக்கானுங்களே ஒரு ரூம், நல்லா மோட்டர் ரூம் சைஸ்ல. இருக்கட்டும், எல்லாம் கொஞ்ச நாள் தானே. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நான் தானே அழ போறேன். அன்னைக்கு வச்சுக்கிறேன்டா அவங்க எல்லாருக்கும். ஆனா எங்க இவனை காணும்? ஹே, ஹாய் ராகுல், நீங்க? யாதி, நான் தான் சொல்லியிருந்தேனே டெண்டர் சப்மிட் பண்றதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்னு. ஸோ நீ அந்த கொட்டேஷன் ஃபைலில் சைன் போட்டு கொடுத்துட்டேன்னா நான் போய் சப்மிஷன் வேலையை பார்ப்பேன் ஆதி. ஓ ஆமால, ஓகே ராகுல், ஜஸ்ட் அ மினிட், நான் போய் ஃபைல் எடுத்துட்டு வந்துடுறேன். ராகுல், சைன் பண்ணியாச்சு, இந்தா. ஓகே ஆதி, தேங்க்யூ. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே ராகுல், அப்புறம் ஃபேக்டரிக்கு கொஞ்சம் மிஷின்ஸ்லாம் புதுசாக ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்துருச்சா? வந்துருச்சு ஆதி. பட் அதில் ஒரு 2-3 மிஷின் சரியா ஒர்க் ஆகலாதி. வாட்? 2-3 மிஷின் ஒர்க் ஆகலையா? ராகுல், என்ன ராகுல் இதெல்லாம்? மிஷின் ஒர்க் ஆகலன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே? நான் அப்போவே மெக்கானிக்ஸ் எல்லாம் வர சொல்லியிருப்பேன். மிஷின் ஃபேக்டரிக்கு வந்து 2-3 டேஸ் ஆயிடுச்சு. நீ என்னடா இப்போ வந்து 2-3 மிஷின் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்க? ஓ ஷிட், என்ன ராகுல் இதெல்லாம்? மெக்கானிக்கல் யாருமே இந்த ஊர்ல கிடையாதுன்னு உனக்கு நல்லா தெரியும் தானே? மெக்கானிக்ஸை வர வைக்கணும்னா அது அவ்வளவு ஈஸியான விஷயமும் இல்லை. அவங்க எல்லாம் மும்பைல இருந்து வரணும். என்ன ராகுல் இதெல்லாம்? இவன் என்ன இவ்வளவு கத்துறான்? இவங்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கணும்னு என் தலை எழுத்து. இருடா, எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு மொத்தமா வச்சுக்கிறேன். ஐயோ ஆதி, கில்லாதி, அது கொஞ்சம் ஃபேக்டரியில நிறைய ஒர்க் இருந்துச்சு ஆதி, அதனாலதான் அது கவனிக்கல. சாரி ஆதி, இனிமே சரியா இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே ராகுல், இனிமே ஏதாச்சும் ஃபால்ட்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே, இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. ஓகே? ஓகே ஆதி, அப்ப நான் கிளம்புறேன். ஓகே ராகுல், யூ மே கோ நவ். போயும் இந்த ஆதி கிட்ட எல்லாம் திட்டு வாங்கணும்னு சின்ன என் தலை எழுத்து. இந்த கத்துறான். சிறுடா சிறு, சொத்தெல்லாம் என் கைக்கு வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன்டா உனக்கு. ஹாய் பிரதர். பிரதரா? எவ? இவளா? இவ எதுக்கு நம்மள கூப்பிட்டான்னு தெரியலையே. பிரதர், என்ன தங்கச்சி அப்படி பாக்குறீங்க? ஹே, யாருக்குடி தங்கச்சி? ஐயோ பிரதர், என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தான் உங்களுக்கு தங்கச்சி, பின்ன வேற யாரு தங்கச்சி? என்ன பிரதர் இப்படி ஷாக் ஆகுறீங்க? நான் உங்க மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நான் முறையில தங்கச்சி தானே? ஹே, இங்க பாரு, சும்மா தேவையில்லாம என்கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஓகே? என்ன தேவையில்லாம பேசுறேனா? பிரதர், நான் தேவையோட தான் பிரதர் பேசுறேன். என்ன பிரதர், நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? ஹே, என்ன பேசுற நீ? எனக்கு எதுவும் புரியல. ஓ, புரியல? அது சரி, யாருக்கு தெரியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்ல நீங்க புரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு. ஹே, இங்க பாரு, என்ன பேசுற நீ? ஓ, நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியல? இங்க பாருங்க பிரதர், உங்களே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் என்னையும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பிரதர். என்ன பிரதர், ஷாக்கிங்கா இருக்கா? எனக்கும் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. எப்படா இப்படி ஒரு நல்ல குடும்பத்துல பொண்ண மாதிரி ஒரு பொறுக்கி பையன் இருக்கான்னு.
ஹேய், என்ன நானும் போனா போட்டுன்னு பொறுமையா தான் உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போறேன். இங்க பாரு, அவ்வளவுதான் உனக்கு லிமிட். அடச்சே, வாய மூடு பொறுக்கி நாயே. உனக்கே இவ்வளோ இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ இருக்கும். இங்கே பாரு, அன்னைக்கு நான் ஏதோ உன்னை பார்த்துட்டு சைலண்டாக இருந்தேங்கிறதுக்காக நான் உன்னை மறந்துட்டேன். நீ பண்ணினதுக்கு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, சரியா? அன்னைக்கு நான் அமைதியாக இருந்ததுக்கு ரீசனே வேற. ஆனால் எப்பவும் இதே மாதிரி அமைதியாக இருப்பெல்லாம் நினச்சிக்காத, சரியா? ஒழுங்கு மரியாதையாக உன் பொறுக்கித்தனக்கு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு அந்த குடும்பத்தில் மற்றவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அப்படி நீ இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணு, புரிஞ்சதா? சரி, ஓகேண்ணா. உங்கள் தங்கச்சி என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க. ஏன்னா நான் எப்போவுமே ஒரே மாதிரியே இருக்க மாட்டேன். டக்குன்னு நான் போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் வரலாம். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தள்ளிடாதீங்கண்ணா. சரி, ஓகேண்ணா. டேக் கேர் அண்ணா. பாய். பாய் அண்ணா. பாய். இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு போவா. ஒரு நிமிஷம் நானே ஆடி போயிட்டேன். இவன் என்ன அந்த ஆதியோட லேடி வெர்ஷன் மாதிரி சின்ன சீர்றா. அது சரி, இவன் பயக்காட்டினா நான் பயந்துருவேனா என்ன? திருடி இரு, உனக்கு அவனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா இந்த ராகுல் யாருங்கிறத காட்டுறேன். ஆல்மோஸ்ட் எல்லா எரரையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் எரர் மட்டும்தான் இருக்குது. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஓரளவு ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். என்ன பண்ணலாம்? சரி, முடிச்சே கிளம்பலாம். ஹாய் பொண்டாட்டி. கடவுளே, ஜோ, இப்போ எதுக்கு நீ பொண்டாட்டின்னு கூப்பிட்டு என்ன இரிட்டேட் பண்றா? என்னது இரிட்டேட் பண்றேனா? ஹே, நான் எவ்வளவு லவ்வோட பொண்டாட்டின்னு கூப்பிட்டா நீ என்னடி இப்படி சொல்ற? ஓ, உனக்கு பொண்டாட்டின்னு கூப்பிடுறது பிடிக்கலையா? அப்போனா ஹாய் மித்து பாப்பா. ஐயோ ஜோ, என்னையா வேணும் உனக்கு? இப்போ எதுக்கு நீ என் கேபின்ட்ட வந்து நிக்கிற? ஓ, அப்போ நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா மனைவி? என்னது ஜோ, சின்னதையா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ? இப்போ எதுக்கு நீ இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிற? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைப்பாங்க. என்னது லவ் பண்றோமா? ஆமா, இது என்னடி உனக்கு டவுட் இருக்கு? உனக்கு எனக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீ நானும் இங்க நின்று பேசிட்டு இருந்ததை யாராச்சும் பார்த்தாங்கன்னா கன்ஃபார்ம் நீ நானும் லவ் பண்ணிட்டு இருக்கோம் தான் நினைப்பாங்க. ஐயோ ஜோ, ஏன் நீ போட்டு இப்படி படுத்துற? வந்து தள்ளி போய் நில்லு. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? மனைவி, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யார் என்னை பத்தி என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு. அதோட நீ ஒன்றும் பயப்பட வேணாம். ஏன்னா ஆபீஸ்ல யாருமே இல்லை, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. என்னது? ஐயோ ஆமா, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? என்ன மெத்துக்குட்டி யோசிக்கிற? இப்போதைக்கு நீ நானும் மட்டும்தான் இந்த ஆபீஸ்ல இருக்கோம். சோ நம்ம என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. என்னது? ஐயோ, இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இங்க பாரு, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. நான் ஒர்க்க முடிக்கணும் தான் அவசர அவசரமா பாத்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. சரி மித்து பாப்பா, சரி ஓகே, உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, போதுமா? நீ ஒர்க்க பாரு. அப்பா சாமி, ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல இடத்த காலி பண்ணு, நான் ஒர்க்க பாக்குறேன். என்னது இடத்த காலி பண்ணணுமா? மேடம், நான் உங்களை ஒர்க்க பாருங்கன்னு தான் சொன்னேன். நான் இடத்த காலி பண்றேன்னு சொல்லவே இல்லையே. சோ நான் இங்கே தான் இருப்பேன் நீ கிளம்புற வரைக்கும். கடவுளே, ஐயோ நீ என்ன பைத்தியமா? இங்க பாரு, ஒர்க்க முடிச்சிட்டு நானே கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். அதனால நீ கிளம்பு. ஐயோ என் மித்துக்குட்டி, நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. பட் நீ கிளம்புற வரைக்கும் மாமா இங்கே தான் இருப்பேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. மாமா டிஸ்டர்ப் பண்ணாம என் வேலையை பாக்குறேன். என்னது? உன் வேலையை பார்க்க போறியா? ஐயோ, உனக்கு தான் தனியா கேபின் இருக்குல்ல, அங்க போய் உட்காந்து உன் வேலையை பார்க்க வேண்டியதானே? ஐயோ, இவ பாப்பா தான் போல இருக்கே. ஹலோ எல்கேஜி பாப்பா, நான் சொல்ற வேலை வேற வேலை, அதை இங்க உட்காந்தாதான் பார்க்க முடியும். ஐயோ, சாரி, உனக்கு எல்கேஜி பாப்பா? இங்க பாரு, நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். என்ன பார்த்து நீ எல்கேஜி பாப்பான்னு சொல்லிட்டு இருக்க? இன்ஜினியரிங் முடிச்சு என்ன பிரயோஜனம்? பொண்ணு கூட தெரிய மாட்டேங்குதே. நீ எல்கேஜி பாப்பா தான் என்ன பொறுத்த வரைக்கும். கடவுளே, நீ பேசுறது ஒன்னும் புரியல. சரி, என்னமோ பண்ணி தொலை. என்ன டிஸ்டர்ப் பண்ணாம என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் என் வேலையை பார்க்க போறேன், நீ உன் வேலையை பாரு, சரியா? ஓகே, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். இவன் என்ன சேர போட்டு இங்கே உட்காந்துட்டான்? ஏதோ வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இவன் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கான்? கடவுளே, ஜோ என்னையா நீ ஏதோ வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இங்கே சேர போட்டு உட்காந்துட்டா? ஆமாண்டி, என் வேலையை பாக்குறதுக்காக தான் இங்க சேர போட்டு உட்காந்தேன். ஏன்னா இங்க உட்காந்தாதான் என் வேலையை கரெக்டா பார்க்க முடியும், அதான். இவன் பேசுறது எனக்கு தான் புரியலையா, இல்ல இவன் புரியாத மாதிரி தான் பேசுறானா? என்ன வேலை பார்க்க போறான்? கையில் இத்தனைக்கும் லேப் இல்லை, எதுவுமே இல்லை. ஜோ என்னையா நீ? அப்போலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டே இருக்க. ஆமா, என்ன வேலை பார்க்க போற நீ?
ஓ நான் என்ன வேலை பார்க்க போறேன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? அது ஒண்ணும் இல்ல மனைவி, என் மித்துக்குட்டிய சைட் அடிக்க போறேன். என்னது சைட் அடிக்க போறியா? ஆமா பொண்ணு சைட்டு தான் அடிக்க போறேன். அதான் சொன்னனே, தெளிவா தானே சொன்னேன் சைட் அடிக்க போறேன்னு. பின்ன என்ன? இங்க பாருங்க மனைவி, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். உங்க வேலையை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என் வேலையை நீங்களும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே? இவன் என்ன நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கான்? என்ன சைட் அடிக்க போறேன்னு என்கிட்டயே சொல்றான். இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். ஐயோ மித்து, அவனை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. பின்ன என்னடி? ஒழுங்கா சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பிட வேண்டியதான். நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்கள் ஆகுமே. உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்கள் ஆகுமே. நீ கேட்கையில் சொல்லவே இல்லையே, நான் நினைக்கையில் ஒரு மாய் வலிக்கது. என் மாவில் காதல் வந்து மையமிட்டது. இவன் இவ்வளவு கியூட்டா இருக்கா பக்கத்துல இருந்து பார்க்கும்போது. ஐ லவ் யூ மித்துக்குட்டி. ஐயோ சிவன் இப்படி பச்சைக்கண்ணு வாங்காம பச்சையை சைட் அடிச்சிட்டு இருக்கான். கடவுளே. மித்து, எதா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம், முதல்ல கிளம்புடி. யோ இங்க பாரியா, நான் வீடு கிளம்புறேன், டைம் ஆகுது. என்னடி அதுக்குள்ள ஒர்க்க முடிச்சிட்டே என்ன? ஒர்க்கம் முடிக்கலதான், நான் காலையில வந்து பாத்துக்கிறேன். ஏன் நீ இப்பவே பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் உனக்கு துணைக்கு இருக்கல. பின்ன என்ன? ஐயோ நீ இருக்கிறது தாண்டா எனக்கு பிரச்சனையே. இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்தா எப்படியா வேலை செய்ய தோணும். கடவுளே. ஐயோ அதெல்லாம் நான் காலையில வந்து பாத்துக்கிறேன். சரி ஓகே, நான் கிளம்புறேன். என்னது காலையில வந்தா? மேடம் 2 days ஆஃபீஸ் லீவு ஞாபகம் இருக்குல்ல, பின்ன எப்படி நீங்க காலையில வந்து பார்க்க முடியும்? ஐயோ ஐயோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் லீவ் முடிஞ்ச வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். இல்லைனா வீட்டில் லேப் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, நான் கிளம்புறேன், டைம் ஆகுது. ஐயோ இவளை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது. இவன் என்ன உடனே கிளம்புன்னு இந்த குதிக்கிறான். டைம் வேற ஆகுதுதான், இவளும் வீட்டுக்கு போகணும் தான். சரி ஓகே போலாம் வா. நான் கிளம்புறேன், பாய். என்னது கிளம்புறேன் பாயா? மித்துக்குட்டி எங்க கிளம்பிட்டீங்க? ஐயோ ஜோ இதுக்கு என்னையா கேள்வி? வீட்டுக்கு தான் கிளம்புறேன், நல்லா தெளிவா தானே சொன்ன. பின்ன என்ன? இங்க பாரு, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி டைம் ஆயிடுச்சு தான், ஆனாலும் இந்த டைம்ல எப்படி தனியா போவேன்? அதனால நீ வா, நானே உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். என்னது? இங்க பாரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் கிளம்புறேன். ஏய் நில்லுடி, எங்கடி போற? திமிர் பிடிச்சவ சொல்றது எங்கேயாச்சும் கேட்கறாள பாரு இவள. ஏய் இருடி. அப்பா ஜஸ்ட் மிஸ். அடியே என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ? இந்த டைம்ல எப்படி தனியா போவ? கடவுளே. ஜோ நீ ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? இங்க பாரு, எனக்கு போக தெரியும், ஒழுங்கா நீ வேலையை மட்டும் பாரு. என்ன மனைவி பண்றது? என் ப்ராப்பர்ட்டியை நான் தானே பத்திரமா பாத்துக்கணும், அதான். ஐயோ கடவுளே. ஜோ ஏன் இப்படி என்ன பாடப்படுத்துற? என்னது நான் இவளை பாடப்படுத்துறேன்னா? அது சரி, நீ தாண்டி சின்ன டெய்லி பாடப்படுத்துற மாயக்காரி. ஐயோ இதே லிஃப்ட்ல தானே நான் இவளை ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணேன். ஐயோ இப்போ அந்த இன்சிடென்ட்லாம் வேற என் மைண்டுக்கு வந்து போகுதே. அதே ஃபுல்லாக எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அமைதியாக இருடா. ஏதாச்சும் சம்பவம் பண்ணுனேன் அவ்வளோதான். அவைக்கு ஏற்கனவே உன் மேலே செம்ம காண்டில் இருக்கா. இப்போ அது மாதிரி ஏதாச்சும் பண்ணுனேன் கன்ஃபார்ம் உன பொழந்து கட்டிடுவா. கடவுளே நல்லபடியாக லிஃப்ட் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் லேண்ட் ஆயிடுப்பா சாமி. ராத்திரி ஐயோ கடவுளே, உங்ககிட்ட இப்பதானே வேண்டுனேன் இந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு. ஐயோ சும்மாவே இவ்வளோ பார்த்தா என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியாது. இதில் பக்கத்தில் இன்னைக்கு வேற ரொம்ப அழகாக தெரியுறான். ஆதி முடியாது, இதுக்கு மேலே முடியாது என்னால். ஐயோ கடவுளே. மித்துக்குட்டி சாரிடி. என்னது சாரியா? எதுக்கு? ஐயோ முதல்ல விடு. இப்ப நடக்க போற சம்பவத்துக்கு தாண்டி. இல்ல புரியல. இப்ப புரியும் பாருடி. ஜோ உன்னை முதல்ல விடு. மித்ரா என்னையா என்ன? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்கிட்ட இப்ப சாரி கேட்க போற அதானே? நீ எப்பவும் இதானே பண்ற. பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் தெரியாம பண்ணிட்டு சாரின்னு சொல்லுவேன். எப்பவும் அதானே சொல்ல போறேன்? இல்ல.
இல்ல புரியல, நீ எப்பவுமே பண்ணிட்டு சாரி தானே சொல்லுவேன், பின்ன என்ன எனக்கு இல்லைன்னு சொல்ற? ஆ எப்பவும் தெரியாம பண்ணுவேன், அதனால உங்ககிட்ட சாரி கேட்பேன். ஆனா இப்போ நான் தெரிஞ்சே தான் பண்ணினேன். ஸோ சோ ஸோ ஒன் மோர் கிஸ் பண்ணிக்கவா? என்னது ஒன் மோர் கிஸ் பண்ணிக்கவா? யோ என்ன நினைச்சிருக்கோ மனசுல நீ? இங்க பாரு மோகனே, சின்ன வாட்டி ஏதாச்சும் ட்ரை பண்ணனும் வெச்சுக்கேன், பல்லு உடைச்சு கையில கொடுத்துருவேன். முதல்ல விடியா விடு. என்னடி ரொம்ப தான் பண்றேன். ஒன் மோர் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் கேட்டேன். ரொம்ப தான் பண்றேன். இருடி இரு, உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டல, அது என் தப்பு தான். பர்மிஷன் கேட்காம முதல்ல எப்படி நச்சுன்னு கொடுத்தனோ அதே மாதிரி இப்பவும் கொடுத்துருக்கணும். சரி கொஞ்சம் டீசெண்டா நடந்துப்போமே அப்படின்னு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டல, அது என் தப்பு தான். யோ சின்ன நீ பண்றதெல்லாம் போயிட்டு அப்படியே நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கா? ஏய் என்னடி இப்படி சொல்லிட்ட? அடியே நான் நல்லவன் தாண்டி, ஆனா உனக்கு மட்டும் கொஞ்சம் கெட்டவன். கொஞ்சம் இல்ல, நிறையவே கெட்டவன். சோ லிஃப்ட் ஓபன் ஆச்சு, வா போலாம். யோ இப்போ எதுக்கு நீ லிஃப்ட் க்ளோஸ் பண்ண? அது அது வந்து யோ வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லுவேன், ஃபுல்லா நகந்துரு. முடியாதுடி, சின்னித்து பாப்பா. சொன்ன யோ சின்ன நீ ஆனா உனா இப்படி பண்ணிட்டே இருக்கா? இப்படி பண்றது உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நான் எதுக்கடி வைக்க பண்ணோம்? நான் என்ன அடுத்தவன் பொண்டாட்டி அப்படி பண்ணேன்? என் பொண்டாட்டி தானே அப்படி பண்ணேன். இங்க பாருங்க மேடம், எனக்கு உங்க மேல எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க என்னோட ப்ராப்பர்ட்டி, அதனால இப்படிலாம் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. மேடம் என்ன மேடம் யோசிக்கிறீங்க? என்ன ஒன் மோர் வேணுமா? மாமா ரெடி தான். என்னது? ஆனா விட்றா சாமி. யோ லிஃப்ட் ஓபன் ஆயிடுச்சு, முதல்ல வா போலாம். ஐ லவ் யூ மித்து பாப்பா. ஏய் இருடி, நானும் வரேன். உஃப் மேடம், கூப்பிட எங்கடி இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கா? இது என்ன கேள்வி? வீட்டுக்கு தான் போறேன், முதல்ல வழி விட போணும். அது சரி, டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தியா? இந்த டைம்ல தனியா போறியா நீ? அது சரி, இவனுக்கு டைம் ஆகுது இப்பதான் தெரியுது போல. இவன ஹே இங்க பாரு, டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் கிளம்பிக்கிறேன், முதல்ல வழி விடு. ஏய் நீ என்ன விளையாடுறியாடி? இந்த டைம்ல எப்படி தனியா போவேன்? இங்க பாரு, ஒழுங்கா நீ வா, நானே உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். இங்க பாரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் தனியாவே போய்ப்பேன். அது சரி, என்னைக்கு தாண்டி நான் சொல்றது நீ உடனே கேட்டிருக்க. இங்க பாருங்க மேடம், இப்போ நீங்களா வரலைன்னா நான் லட்சுமி ஆண்டிக்கு கால் பண்ணி சொல்லுவேன். அப்புறம் ஆண்டியே உங்களை வர சொல்லுவாங்க. எப்படி வசதி? ஐயோ கடவுளே. சரி ஓகே, நான் வரேன், போதுமா? இங்க பாரு, ஆனா ஒரு கண்டிஷன். ஏய் கிரிடி, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க மேடம், நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீங்க பயப்படாம வாங்க. அதோட 2 நாள் ஆஃபீஸ் லீவு, அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தது தாங்கும், அதுவே போதும். அதனால பயப்படாம வாங்க, சரியா? என்னது? சரியா இரு, ஒரு நாள் உனக்கு இருக்கு. என்னடி என்ன கொடுக்கணும்? எதா இருந்தாலும் இப்பவே கொடுத்துரு. அதுக்கு எதுக்கு தனியா இன்னொரு நல்ல வேற? சின்னது வழி விடியா, முதல்ல வழி விட, டைம் ஆகுது. பார்த்து போடி மித்து பாப்பா. ஐ லவ் யூ.